வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8க்கு உண்டான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் நீங்கள் ஜாயின் பண்ணல டெலகிராமில் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்னைக்கு வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1, இலக்கண கட்டுக்கோப்பு அதிகமாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, அதாவது ஆசிரியப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா இலக்கண கட்டுக்கோப்பு வந்து குறைவாக இருக்கும். ஓகேங்களா, கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும். ஓகே, அடுத்த கூற்று 2, சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்தவை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னாலும் தவறு தான். அதாவது சங்க இலக்கியம் ஓகே, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி நூல் வராது, பெருங்கதை. ஓகேங்களா, இந்த நூல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அகவற்பாவில் அமைஞ்சது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், பல கற்றும் என்னும் சொல்லின் அசை பிரித்து வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, புளிமாங்காய் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் டி, 4, 1, 2, 3 தான். அதாவது வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை, களிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசை. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஆசிரியப்பா ஈரசைச்சீர் குறைவாகவும் காய்ச்சீர் மிகுதியாகவும் பயின்று வரும் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்று வந்து தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவில் ஈரசைச்சீர் என்ன வரும் அப்படின்னா மிகுதியாக வரும். ஓகேங்களா, காய்ச்சீர் எப்படி வரும் அப்படின்னா குறைவாக வரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து கூற்று 2, ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது செப்பலோசை என்பது ஒருவர் உரையாடுவது போன்ற ஓசை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. அதாவது செப்பலோசை அப்படிங்கிறது இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை கொண்டதாக இருக்கும். ஓகே, மற்ற 3மே ஆப்ஷன் பி, சிடி எல்லாமே கரெக்டு தான். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, எழுவரின் கொடைப்பெருமை பெரும்பானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது அந்த எழுவரோட கொடைப்பெருமை வந்து எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சிறுபானாற்று படை அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லையும் பெருஞ்சித்தனார் பாடல்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, கூற்று 2, சோழ அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது 10 நூல் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்கன்னாலும் தவறு தான். அதாவது சோழ அரசர் இல்லை, சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் தான், அவங்களுடைய கொடையை பற்றி சொல்லக்கூடியதான் 10 அப்படிங்கிற அந்த ஒரு நூல். அப்போ இந்த சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செவன்த் கொஸ்டின், ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கூறுகின்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, கலித்தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் இந்த வரிகளை எல்லாம் கூறுது. ஓகே, எய்த் கொஸ்டின், இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, நச்சல்லையார் அவர்கள் தான். ஓகே, நைன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே, கூற்று 2, உரையுருளிலிருந்து அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, 10th கொஸ்டின், செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்ற மாங்குடி மருதனார் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா இந்த வரிகளில் ஆப்ஷன் பி, அமைச்சர்களை தான் இந்த வரிகளில் மாங்குடி மருதனார் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஓகே, 11th கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். அதாவது ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 4, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது பிலீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது அர்த்தம். பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். ரினைனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி. ரிவிவாலிசம் அப்படிங்கிறது மீட்டுருவாக்கம். ஆப்ஷன்
டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 12th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது ஆசிரியப்பா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2, ஆசிரியத்தலை விரவியும் வெண்டலை கழித்தலை ஆகியவை குறைந்தும் காணப்படும் ஆசிரியப்பாவில் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஆசிரியத்தலை என்ன பண்ணும், ஆசிரியப்பாவில் மிகுதியாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டலை கழித்தலை அப்படிலாம் என்ன பண்ணும் அப்படின்னா விரவியும் காணப்படும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த செகண்ட் கூற்று வந்து தவறு. அப்போ இந்த 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 13th கொஸ்டின். சித்திர கவி என்பவர் எத்தனை நயங்களில் கவிதை இயற்றுபவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 21 நயங்களில் கவிதை இயற்றக்கூடியவர் தான் சித்திரக்கவி அவர்கள். ஓகே, அடுத்து 14 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வெண்பாவில் இயச்சீர் வெண்டலை கழித்தலை மட்டும் பரவி வரும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. இயச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இது மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வெண்பாவில் வந்து பயின்று வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்கன்னாலும் சரிதான், சரி. ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 15 கொஸ்டின். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, நற்றிணை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் இந்த வரிகளை குறிப்பிடுது. ஓகே, 16 கொஸ்டின். கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1949 ஆண்டு. ஓகே, 17 கொஸ்டின். கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற சேரமான் காதலி என்னும் நூல் என்ன நூல் அப்படின்னா ஆப்ஷன் டி, புதின நூல். சேரமான் காதலிங்கிறது புதின நூல். ஓகே, 18 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. கூற்று 1, எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர் தீசோ வேணுகோபாலன் அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அது மட்டும் இல்லாமல் இந்த தீசு வேணுகோபாலனோட மற்றொரு கட்டுரை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அவருடைய கட்டுரை தொகுப்பல்ல, மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது அவருடைய கவிதை தொகுப்பு. அப்போ இந்த 18 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 19 கொஸ்டின். பிரம்மகலகம் மலர்வது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மகலகம் அது வந்து மலரும். ஓகே, 20 கொஸ்டின். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கிபி 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எந்த ஆண்டு சென்றிருப்பார் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டு தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சீனாவுக்கு அவர் இடம்பெயர்ந்து சென்றிருப்பார். ஓகே, கூற்று 2, சீனாவில் பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் போதி தர்மர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 21 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் கண்ணதாசனை பற்றியவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, நாடக எழுத்தாளர் அப்படிங்கிறதா பொருந்தாது. இந்த கவிஞர், பேச்சாளர், திரைப்பட பாடலாசிரியர் எல்லாமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, 22 கொஸ்டின். தீசோ வேணுகோபாலன் எந்த ஊரில் பிறந்தாரு அப்படின்னா ஆப்ஷன் பி, திருவையாறு அந்த ஊரில் பிறந்தாரு. 23 கொஸ்டின். டேஸ் டேஸ் நறுப்புலனின்மை அன்றே என்று பாடுகிறார் கம்பர் அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நதியின் பிழையன்று நறுப்புலனின்மை அன்றே அப்படிங்கிறது தான் இந்த வரிகள். ஓகே, 24 கொஸ்டின். தீதும் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, மதுரை காஞ்சி தான் இந்த வரிகளை கூறுது. ஓகே, 25 கொஸ்டின். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று கபிலர் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி, மலைமான் முடிய திருமுடிக்காரி அவரைத்தான் வந்து கபிலர் எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படிங்கிறத பாராட்டுறாரு. ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.